அன்னை சக்தி உப்புடாதி உச்சினி மாகாளிக்கு சபப்பூ சேலைகள்லாம் பச்சைப்பட்டு ரமுக்கைகள்லாம் பரிவெட்ட சேலைகள்லாம் மஞ்சள் நரத்தழகி மங்காத தீபம் அவள் மருதேணி கையழகி மங்கையான உச்சினி மாகாளி வேளை நல்ல வேளையம்மோ உனக்கு விளையாடு சமயமோ ஆத்தான உப்புடாதி ஆங்காக சொருவக்காரி ஆத்தா ஆயிரோ கண்ணுடையான் அக்கினி சட்டிக்காரி ஏப்பில காரியம்மா ஏ வீரமுள்ள முத்தாரம்மா அந்த முத்து வேற பெற்றவளு அந்த முப்புறத்தில் போட்ட போட்டு ஆண்டவளு திரிபுரத்தில் போட்ட போட்டு அம்மா திட்டமிட்டு ஆண்டவளு தேவியாக முப்புடாதி உனக்கு மஞ்சு சேட ஒஞ்சி வர அழகு சேட மார்புகள ஆதிசக்தி பார்வதியார் ஆனாடி ஓட்டுவாரார் தாயான முப்புடாதி உச்சி கண்ணில் பிறந்தவளு உச்சினி மாகாளி கடத்து விழுந்த சடை கீழ்கடலு நீராட வடக்கு விழுந்த சடை ஏ வடிவழகி மாகமாயி வடகடலு நீராட தெற்கு விழுந்த சடை கடலு நீராட பக்கத்தில விழுந்த சடை பத்திரகாளிக்குதான் பக்கமல்ல நீராட உச்சியில விழுந்த சடை இந்த உச்சினி மாகாளிக்கு உலகமல்ல நீராட பக்கத்தில விழுந்த சடை பக்கமல்ல நீராட அன்னை சக்தி உச்சினி மாகாளி அம்மையாக முத்தாரம்மா பஞ்சனைய கையெடுப்பார் மங்களமா பூசுபாடு பெருப்பிடி மஞ்சனைய இல்லாம பூசுபாடு ரெண்டு பிடி மஞ்சனைய அங்கமெல்ல பூசுபாடு மூணு பிடி மஞ்சனைய முகமெல்ல பூசுபாடு மகமாயி முக்கூடாதி மஞ்சனைய கையிலெடுப்பார் மதிமுகத்தில் பூசுபாடு ஏ மகமாயி உச்சினி மகாளி அக்கினி கட்டி எடுப்பாரு ஆதாரி போடுவாரு அவக்கி செட்டி எடுப்பாரு சுற்றி வருவாரு அவளுக்கு அக்கினி சட்டி ஒரு கையில அந்த மகமாயி முக்கூடாதிக்கு ஆயின் மக மறுகையில தீச்சட்டி ஒரு கையில முளைப்பாரி ஒரு கையில மாவிளக்கு ஒரு கையில இந்த மாகாளி முக்கூடாதி வடக்கு செல்வியம்மா காளியம்மா அங்கே கண்டியலோ உனக்கு சிலன் கொடுத்த பாக்கியமோ ஆனை முக கண்டியலோ அவன் கொடுத்த பாக்கியமோ அன்னை சக்தி முக்கூடாதி மாகாளி அந்த ஒன்ன
சுந்தரிய முக்குடாதி அங்க ஒன்ன போல தெய்வம் தானே இந்த உலகத்துல யாரும் இல்ல அன்னை சத்திய முக்குடாதி உனக்கு அலங்கார தீவாரண மாகாப்பு தீவாரண படப்பு தீவாரண உச்சினி மாகாளிக்கு தீவாரண நடக்கும் போது ஆத்தான உச்சினி மாகாளி கஞ்சலையா இருந்தாலும் அந்த கலகலன்னு சிரிப்பாரா அந்த மண்பிடமா இருந்தாலும் மன விட்டு பேசுவாரா வெள்ளிப்பிடமா இருந்தாலும் அந்த வீடு கொண்டு எழுந்திருப்பா கஞ்சலையா இருந்தாலும் கண்ணரெண்டு உருட்டுவாளோ கலகலன்னு பேசுவாளோ ஆத்தான முக்குடாதி மண்பிடமா இருந்தாலும் மனவிட்டு பேசுவாள் ஆத்தான உப்புடாதி ஆங்கார சொருவக்காரி ஆயிரம் கண்ணுடையாய் மகடனை வென்றவளே மாவீரம் படைத்தவளே சூரனை வென்றவளே சுரவீரம் கொண்டவளே மகுட மார்பை கிழித்தாள உயிரத்த உரித்தாள உடலை பிடுங்குவாளா போடுவாளு ஆங்கார சொருவக்காரி போலவெள்ளி கண்ணுருண்டு போல பணம் போல சமக்குடையா நீலவெள்ளி கண்ணுருண்டு நெருப்பாய் எரியுதையா ஆயான முக்குடாதி குடும்பத்தில குடியிருப்பா அந்த கோடி பெண்ணு சேகரிப்பா ஆத்தான முக்குடாதி வேலையில்லோ வேலையம்மோ வேலையம்மோ விளையாடும் அன்னையா நமக்குடானி திரிபுரத்திலே கோட்டை போட்டு 108 சிவலிங்கத்தை வைத்து நூதனமாக வணங்கி வருகிறாள் 108 சிவலிங்கத்தை வைத்து நூதனமா வணங்குகிறார் நூதனமா வணங்கும் போது அம்மா செய்யக்கூடிய பூசையினால அந்த முப்புறங்கோட்டையானது எப்படி வளருகிறது ஆனால் என்ன முப்புறந்தங்கோட்டையாது 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 முக்கியம்மா வளருதையோ முக்கியம்மா முக்கியம்மா வளருதையோ ஒரு நாள் அதுவும் ஒய்யாரமா உயருதையோ ஒய்யாரமா உயருதையோ திரிபுரந்த வளருதையோ திரிபுரந்த வளருதையோ கைலாசம் தனியுதையோ கைலாசம் தனியுதையோ கோட்டையானது எங்க அம்மா முப்படாதி உச்சினி மாகாணி கனக துர்கா தேவி செய்யும் பூசையினால முப்புறம் கோட்டையானது ஒரு நாளைக்கு ஒரு நாள் உயர்ந்து கொண்டே போகுது. கைலாசத்திலே சிவபெருமானுடைய அருளானது அப்படியே குறைஞ்சுகிட்டே போகுது.
கைலாசம் தடையுது முப்புறம் கைலாசத்தில் சிவனுடைய அருளே இல்லை. சிவபெருமானுடைய அருள்லாம் எங்க வந்தாச்சு? அப்போது முப்புறத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அட்டகாளி 8 பேர்களும் என்ன பண்ணுறார்களானா, ஏ முப்புறத்தில் வாழ்ந்து வரும் அட்டகாளி 8 பேரும் அருகிலியால் முப்பூடாதி அட்டாதுட்டி பண்ணுவாளா, அதிரடி போடுவாளா, ஆன போல் அலறுவாளோ, அங்கு இங்கு ஓடுவாளோ, வேப்பங்குட கையில் எடுப்பாள், கையிலெடு விளையாடி வருவாளோ. பேர போற பேர பம்பு தும்பு பண்ணுவாளா, போற பேர வார பேர அம்மா பொடலில் சாபம் போல் வார பேர சங்க பிடிப்பாளோ, சங்கடப்படுத்துவாளோ, தேவாதி தேவர்களை கைவைடுக்க பண்ணுவாளோ, பாமுனிவ தேவர்களை பாடப்பாங்கம் பண்ணுவாளோ. முனிவ தேவர்கள் மானப்பாங்கம் பண்ணுவாரு, அட்டகாளி 8 பேரும் அதிரடி போட்ட போது அட்டகாளி 8 பேர்களும் அட்டகாளி 8 பேர்களும் திரிபுரத்துல கோட்டை போட்டு அட்டகாசம் பண்றாங்க. மாமுனிவ தேவர்கள் எல்லாம் ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு பால் குடம் சுமப்பது வழக்கம். இந்த பால் குடம் சுமந்து கொண்டு போகும்போது எங்க முப்புடாதியம்மா கோட்டை முகப்போலியாக போனோம். அந்த முப்புடாதியம்மா கோட்டை முகப்போலியாக போகும்போது எங்க ஆதி சக்தியாகிய முப்புடாதி அட்டகாளி 8 பேர்களும் தேவாதி தேவர்கள் மூவாதி மூவர்கள் கொண்டு போற பால் குடத்தை பிடுங்குவாங்க. பால் குடத்தை எங்க கொண்டுட்டு போறாரு? அந்த கடவுளே இங்க தானே இருக்காரு. கைலாசம் போறேன் கைலாசம் போறேங்க. பால் குடத்தை பிடுங்கினார். பால் குடத்தை பிடுங்கினாங்க. என்ன பண்ணுவார்களானா, என்ன பால் குடத்தை பிடுங்குவாரோ, பால மீது குடிப்பாரோ, பானையை போட்டு உடைப்பார், பானையோட வாய் விளம்ப தேவரோட திருக்களத்தில் மாலையா போடுவாரோ, அட்டாதுட்டி பண்ணுவாரோ அதிரடி அட்டாதுட்டி பண்ணுவாரோ. தேவாதி தேவர்கள் எல்லாம் தெய்வ இடுக்கம் பண்ணும் போது மாமுனிவ தேவர்கள் எல்லாம் சிவபெருமானிடத்துல வந்து முறையீடு பண்றாங்க. சிவபெருமானிடத்துல வந்து முறையிடுறாங்க. சிவபெருமானே, இந்த முப்புறத்துல கோட்டை போட்டு வாழ்ந்து வராங்களே முப்புடாதி அம்மா,
இந்த உச்சினி மகாளி 8 பேரை என்ன அட்டகாசம் பண்றாங்க தெரியுமா? பால் குடத்தை பிடுங்கினாங்க, பாலமிர்தம் எல்லாம் குடித்தாங்க, பரவாயில்ல. பால் பானையை போட்டு விடச்சாங்க, அதுவும் பரவாயில்ல. அந்த பானையோட வாய் விளம்ப எங்க கழுத்துல பாருங்க மாலையா தொங்குது பாருங்க. இந்த மாலையா கழுத்துல போட்டு எங்களை மானப்பாங்கம் பண்றாங்க. மாலையா போட்டு அட்டாதுட்டி பண்றாங்க. எங்களுக்கு இந்த அமரர் பட்டமே எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் எல்லாம் அலைகடல்ல விழுந்து சாக போறோம். யாயா சாவ போறீங்க? கொஞ்ச நாளைக்கு இருங்க. ஏன் அதுக்குள்ள சாவ போறீங்க? அப்போதும் அவர்களை ஆற்றி மனம் தேற்றி இவர்களை அனுப்பிவிட்டு யாரை அழைக்கிறார் தெரியுமா? என் பெருமாளாய கண்ணனை அழைக்கிறார். ஏ மாயவா, ஏ கேசவா, ஏ பாண்டுரங்கா, ஏ பாண்டரி நாயக்கா, ஏ பரந்தாம கண்ணா, ஏ ஆபத் பாண்டவா, ஏ அநாத ரட்சகா, ஏழை பங்காளா, உப்பில்லா மணியே, உலகளந்த நாயகனே மாறுமியான வாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. பெரிய வேலை எல்லாம் கிடையாது, ஒரு சின்ன வேலை தான். இந்த முப்புறத்துல கோட்டை போட்டு வாழ்ந்து வராங்களே முப்புடாதி, ரொம்ப அட்டகாசம் பண்றாங்க. நீங்க போனாலும் அவங்க அட்டுழியத்தை குறைக்க முடியும் என்ற ஆண்டவன் சிவபெருமான் சொல்ல, இம்பெருமாளாய கோபால கண்ணன் இவர்கள் அட்டகாசத்தை குறைக்கணும்னு சொல்லி நம்ம எம்பெருமாள் கோபால கண்ணன் இப்படி போனோம்னா நம்ம அண்ணன் வந்திருக்காருன்னு சொல்லி நம்ம வணங்கி மரியாதை செய்வா. அதனால நம்ம போனது யாருன்னு தெரியக்கூடாது, மாறி வேடம் அணிந்து போகணும். எம்பெருமாளாய கோபால கண்ணனோ என்ன சொருவம் கொண்டு வருவாரே? ஆனா எம்பெருமாளாய கோபால கண்ணன் என்ன சொருவம் கொண்டு வருவாரானா தாண்டி நரைத்த கிழவனை போ தள்ளாடுகின்ற தாத்தாவை போல் ஒரு வயது ஓங்கிய கிழவனை போ வயதான பண்டாரம், வயது ஓங்கிய பண்டாரம் போ என்ன வலது கையில் திருவோண்டோம், வலது கையில் திருவோண்டோம், இடது கையில் சபமாலையும், தடி ஊந்தி கம்பு ஊந்தி தள்ளாடும் கிழவனை போல் வயதான பண்டாரம் போல் எம்பெருமாள் கோபாலனோ பட்ட நாமம் படுக்க சாத்தி இட்ட நாமம் தடி ஊந்தி கம்பு ஊந்தி படுத்த பழோ பண்டாரோ படுத்த பழோ பருவப்பெண்ணின் கோட்டை வார பருவப்பெண் கோட்டையே பார்க்க வரார். அவர் குடு கொடுத்த பண்டாரம் குடு கொடுத்த குமரி பெண்ணின் கோட்டை வார குமரி பெண்ணின்
ஒரு வயதான பண்டாரத்தை போலவும் இடது கையிலே திருவோடும் வலது கையிலே சபமாலையும் தடி ஒன்றி கம்பு ஒன்றி வயதான கிழவனை போல் எங்க முப்படாதி அம்மா கோட்டைக்கு மேல்புறம் பெரிய படர்ந்த ஆலமர விருட்சகம் ஒண்ணு இருக்கு. இந்த ஆலமர விருட்சகத்து அடியில வந்து அடர்ந்த நிழல் இருக்கு. அடர்ந்த நிழலை பார்த்தார். வேணான வெயில்ல வந்தவன நிழலை பார்த்தா என்ன செய்ய சொல்லும்? எப்பேற்பட்ட ஆளுக்கும் நிழலை பார்த்தா உட்கார சொல்லும். நிழலை பார்த்தாரு வயசான பண்டாரம். வந்த களைப்புல அப்படியே கொஞ்சம் உட்காரன்னு உட்கார்ந்தார். உட்கார்ந்தவருக்கு பார்த்தாரு கொஞ்சம் படுப்புமே. தோல்ல இருக்க துண்டு எடுத்து விரிச்சாரு. திருவோட தலையில வச்சாரு. கொஞ்சம் படுப்பு பண்ணி ஏசப்படுத்தாரு. கண்ணா சந்துட்டாரு. எந்திரி எந்திரின்னு பார்த்தா எந்திரிக்க வழி இல்லை. வயசான பண்டார கிழவனாக என் பெருமாள் படுத்துறங்கும் போது மேக்க இருந்து தென்றல் காற்று அப்படியே சில்லு 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 சில்லுன்னு வீசுது. தென்றல் காற்று வீசும் போது தென்றலோடு ஆண்வாடையும் அப்படி கலந்து வருது. யாருக்கு வருது? எங்க முப்படாதியம்மாளுக்கு ஆண்வாட மூக்க துளைக்கி. ஆண்வாடனா நம்மளுக்கு கிட்டத்துல ஆகவே ஆகாது. எங்க முப்படாதியம்மாளுக்கு ஆண்வாடனா கிட்டத்துல ஆகவே ஆகாது. எங்க அட்டகாளி 8 பேர்களுக்கும் என் தங்கச்சி எம்மா தொட்டதேவி, எம்மா உச்சினி மாகாளி, எம்மா வெயிலுமுத்தா சத்தம் போடுதா? அம்மா உனக்கு ஆண்வாடை அடிக்காமா? அடிக்கா? ஆண்வாடை பிடிக்குமா? அம்மா எனக்கு ஆண்வாடை கிட்டத்திலே ஆவாது. எம்மா முப்படாதி அக்கா எனக்கு ஆண்வாடை ஒண்ணு தெரியல. உனக்கு மட்டுமா? நீ அடிக்க ஆண்வாடை? ஏற்கனவே சலதோஷம் பிடிச்சிருக்கா உனக்கு? எம்மா 8 பேரும் கோட்டையை விட்டு வெளியில வந்து பாக்காங்க. ஆண்வாடை அடிக்கான்னு வெளியில வந்து பார்த்தா கோட்டைக்கு மேல்புறம் பார்த்தா ஆலமரத்து அடியில அடர்ந்த நிழல்ல வயசான பண்டாரம் படுத்திருக்க. பண்டார அருகாமையிலே போனார்கள் 8 பேர்களும். என்ன ஓவாங்க? எங்க வந்து படுத்திருக்காரு? யாரு கோட்டை தெரியுமா? அம்மா முப்படாதியம்மா கோட்டை. கோட்டைக்கு முன்னாடி ஒரு ஆனாப்பட்ட ஆம்பளை வந்து படுக்கலாமாயா? சரி. பண்டாரம் எழுந்திருமியா? முப்படாதியம்மா வாசல் கோட்டைக்கு முன்ன என்ன இருக்கு? யாருல கோட்டை தெரியுதா? அம்மா யாரு கோட்டைன்னு கேட்டா நீ என்கிட்ட கேளு. தாத்தா கோட்டையில முகப்புல என்ன எழுதி இருக்குன்னு பாருமியா? அதையும் அங்கிட்ட கேளு. தூரத்துல வரக்கூடிய பெண்கள் தெரியும், பக்கத்துல ஆண்கள் தெரியாது. என்ன இருக்கு? அப்படியா? கண்ணு தெரியலையா? நாளைக்கு அரவிந்த் கண்ணாஸ்பத்திரி போயிட்டு வாங்க. கண்ணு 2 கலத்தி எண்ணெயில போட்டு நல்ல பாலிஷ் பண்ணி போடும் தாத்தா. தாத்தா கோட்டையில முகப்புல முப்படாதியம்மா கோட்டையில முத்தால எழுதி இருக்கிறேன். அதுக்கு அடுத்தால கீழே என்ன எழுதி இருக்குன்னு பாரு. ஒரு வாசகம் இருக்கு தெரியுதா? இங்க ஆண்வாடையே ஆகாது. கிளம்பும் எங்களுக்கு ஆண் பிடிக்க தாத்தா. கிளம்பு கிளம்பு சீக்கிரம் கிளம்பு. தாத்தா உமக்கு எந்த ஊரு, எந்த தேசம், எந்த தேசம் தாத்தா, எந்த தேசம் தாத்தா? எங்கிருந்து எங்கு வந்தா?
தாத்தா எங்கிருந்து இங்கு வந்தாய் இங்கு வந்தாய் இங்கு வந்தாய் தாத்தா ஊரு என்ன பேரு என்ன உடம்பு இறந்த விவரம் என்ன தாத்தா நாடு என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் என்ன தாத்தா வந்ததொரு விவரமதை தாத்தா வாய் திறந்து சொல்லும் தாத்தா வாய் திறந்து சொல்லும் தாத்தா உங்க ஊரு என்ன பேரு என்ன நீங்க யார் தாத்தான்னா தாத்தா யாருன்னு உனக்கு தெரியலையாம்மா உங்க வாலிப பெண்களுக்கும் தாத்தா யாருன்னு தெரியல தாத்தா கையில என்ன இருக்கு பாரு திருவோடு வச்சிருந்தானே யாரு தெரியுமில்ல தாத்தா வாங்க வந்த பண்டாரம் சொல்லும் போது இந்த அருமரு சபையில அலங்கார பந்தல்ல 100 ரூபாய் 100 லட்சமாக நமக்கு வாரி கொடுத்தவள் பரதேசி நானோ பரதேசி நடக்க முடியலைய ஊருங்காசி எனக்கு ஊருங்காசி அம்மா நானோ பரதேசி முத்தவனோ ஆதிமூலம் ஆதிமூலோ இளையவனோ வேல் முருக மறுவீடு அழைப்பதற்கு மனமோடு வந்தேன் அம்மு மறுவீடு அழைப்பதற்கு மனமோடு வந்தேன் அம்மா வந்தேன் அம்மா பண்டாரத்திற்கு வடக்கே வடகாசி காசி விஸ்வநாதபுரம் இந்த வருங்காலத்துல முப்புடாதியம்மா கோட்டைனா பெரிய கோட்டைனா கோட்டைய பார்த்துட்டு போனது வந்தேன் என் பண்டாரா கோட்டையை பார்த்தாச்சுன்னா இடத்த காலி பண்ணுன எம்மா என் பேத்தியமார்கள தாத்தா தெக்கன வடக்கங்க தெக்கங்க திண்டுக்கு முட்டா தருணுக்கு முரணா பேசுறேன் இந்த வாலிப பையங்களை சமாளிச்சிடலாம் இந்த வயசானவங்களை சமாளிக்க முடியுமா என 20 நம்பல 60 நம்ப முடியாது தாத்தாவான பண்டாரத்தை பார்த்தார்கள் காளிமார்கள் 8 பேர்களும் அவர்களோ கூட்டமாக ஓடி வந்து குட்டுறாங்க மண்டையில
அவசரமா அடிக்கிறாங்க மண்டையில், அடிக்கிறாங்க நொறுக்குறாங்க, அடிக்கிறாங்க. அவர்களும் அகமானமாக சொன்னார்கள். எம்மா பேத்திமார்களே, இந்த வாலிப பெண்கள் 8 பேரும் நீங்க நறுக்கு நறுக்குன்னு வழுக்க மண்டையில குத்த தாத்தா மண்டா தாங்குமா? தாத்தாவுக்கு குட்டு வரைக்கும் உங்களுக்கு குடி போக நாளாச்சு. இந்த இடத்தை விட்டு காலி பண்ணணுமானா கோட்டைக்குள்ள 108 சிவலிங்கம் வச்சிருக்கிறீர்கள். இந்த சிவலிங்கத்தின் மகிமையால இதே இருக்கு ஆலமரம். ஆலமரத்து இலைகளை உங்களுக்கு அத்தனையும் உதிர செய்ய முடியுமா? இதோ பாருங்க, ஒரு சனப்பொழுது ஒரு விதத்தை காட்டுது. அட்டகாலி 8 பேர்களும் ஆளுக்கு ஒரு கப்பரில் விபதி கப்பரை எடுத்தாங்க. ஆலமரத்தை சுத்தி வந்து 3 வளையம் அடிச்சு வந்து ஓம் கிரீம் ஓம் கிரீம் 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 மந்திரத்தை போட்டாங்க. ஐஸ்கிரீம் தான் வித்தாக்கு மந்திரமும் தெரியல, மாயா ஜாலமும் தெரியல. எந்நேரமாக 5-6 இலை கீழே படுத்து விடும். அன்னைக்கு அந்த இலையும் கீழே விட சக்குன்னு ஒட்டிக்கிட்டு தாத்தா தாத்தா உங்களுக்கு மந்திரம் தெரியுமா? தாத்தா மாயாஜாலம் தெரியுமா? தந்திரம் தெரியுமா? இதோ ஆலமரத்து இலைகள் எல்லாம் உங்களால உதர செய்ய முடியுமா? பேத்திமார்கள இதோ பாருங்க, ஒரு சனப்படுதல ஊத்து காட்டுத பாருங்க. அப்ப 108 சிவலிங்கத்தை வைத்துக் கொண்டு காளியமாக 8 பேர்களும் அட்டகாசம் பண்ணும் போது வயதான பண்டாரமாக வந்த பெருமாள் ஆலமரத்தை 3 வளை அடிச்சு வந்தாரு. ஓம் கிரீம் ஓம் கிரீம் மந்திரத்தை உபசரித்தாரு. எந்நேரமாது 5-6 இலை விழும். அன்னைக்கு ஆலமரத்து இலைகள் அத்தனையும் பல 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 அப்படியே சரிஞ்சிட்டு 2வது ஒரு மந்திரத்தை போட்டார். கீழே இலையில மேல போய் சக்கு 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 சக்குன்னு ஒட்டுது. 6 மாத்தைக்கு முன்னால உள்ள இலையும் மேல போய் ஒட்டிச்சு. ஆலமரமே தாங்க மாட்டுக்கு. ஆலமரமே அப்படி அலம்புது கீழே விழுத பாரு. பார்த்தாரியம் பெருமான் கோபாலக்கண்ணன் ஆலமரம் கிளைகள் கிளை விழாமல் இருக்க கிளைக்கு கிளை விழுதுகளை விழ சொன்னார் எம்பெருமான். எம்பெருமான் கொடுத்த வரம் தான் எனக்கு ஆலமரத்துக்கு கிளைக்கு கிளை விழுது. யார் கொடுத்த வரம்? எம்பெருமான் கோபாலக்கண்ணன் கொடுத்த வரம். கொடுத்த வரத்தினால ஏ தாத்தா ஏ யாதாத்தா யா கிழவா யா கிழவா ஏ பண்டாரோ இந்த இலை ஊதிர்க்க மந்திரத்தை அந்த மந்திரத்தை தாத்தா எங்களுக்கு சொல்லித்தாங்க 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 தாத்தா மந்திரத்தை தாத்தா மந்திரத்தை பண்டாரம் சொல்லுவார் எம்மா எம்மா பெட்டி மாற உதிர்க்கும் மந்திரம் சொல்லித்தர வேணுமானா இதுல 108 சிவலிங்கத்தை அல்லை கடலிலே போட்டுவாங்க. நான் மந்திரத்தை சொல்லுறேன் என்று தாத்தா அவன் சொன்ன போது அதிலே அன்னையார் 108 சிவலிங்கத்தை அள்ளி கொண்டு வருகிறார். அப்ப சிவலிங்கத்தை அள்ளி கொண்டு வரும்போது அன்னை சக்தியான லிங்கம்